அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். விபரீத ராஜயோகம் கிரக அமைப்பு அதை பற்றி பார்க்கும்பொழுது ஜோதிடத்தில் 6, 8, 12 ஆகிய பாவங்கள் மறைவு ஸ்தானமாகவும் சாதகமற்ற ஸ்தானங்களாக குறிப்பிடப்படுது. இந்த பாதக வீடுகளின் அதிபதிகள் தங்களுக்குள் ஒன்றிணைவது அல்லது மேற்சொன்ன 6, 8, 12 ஆகிய வீடுகளுக்குள்ளேயே பரிவர்த்தனை அமைப்பு மாறி மாறி அமர்வது விபரீத ராஜயோக அமைப்பாகும். இத்தகைய அமைப்பு கொண்டவர் ஒரு பெரிய அரசாளும் பொறுப்பு கிடைத்தே தீரும். இருப்பினும் அந்த கிரகங்களுடன் ராகு, கேது, சனி போன்ற அசுப கிரகங்கள் இணைவது யோகத்தை பங்கம் செய்யும் ஒரு அமைப்பு தான். ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய யோகங்கள் அனைத்தும் கிரகங்கள் பங்கமற்ற நிலையில் அமர்ந்திருக்கும் போது மட்டுமே அதற்கான சரியான பலனை தரும். குறிப்பாக ஜாதகரின் லக்னாதிபதி வலுவாக இருக்கும் நிலையில் நிச்சயம் யோக பலன் கிடைத்தே தீரும். உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மன்மோகன் சிங் ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் அது எப்படி செயல்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இந்த விபரீத ராஜயோகம் அமைப்பு இருக்குது. அது என்னன்னு பார்க்கும்பொழுது, அவருடைய ஜாதகத்தில் தனுசு லக்கணமான அமைந்து 6க்குரிய சுக்கிரன், 8ஆம் இடத்திற்குரிய சந்திரன், 12ஆம் பாவத்திற்கு உரிய செவ்வாய் ஆகிய மூவரும் 8ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து அரசாளும் விபரீத ராஜயோகத்தை தந்தாங்க. அதனால்தான் அரசனுக்கு நிகரான பிரதமர் பதவி கிடைச்சது.